மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அஷ்மிதாவோட கணவர் ஸ்ரீ விஷ்ணுவை போலீஸார் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. அதாவது அஷ்மிதா மகளிர் காவல் நிலையத்தில் அவங்கள அடித்து துன்புறுத்தினதாகவும், அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் அவங்களோட பேரு கெடுக்கிறதுக்காக நிறைய தப்பான கருத்துக்களை பரப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பல வழக்கு அவங்க மேலே போட்டிருக்காங்க. அந்த புகாரின் கீழ் தான் இப்போ விஷ்ணுவை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் விஷ்ணு அஷ்மிதாவை எவ்வளோ கொடுமைப்படுத்தினார் அப்படின்ற விஷயத்த அஷ்மிதாவை இப்போ ஓப்பனாக பேசியிருக்காங்க. அவங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ரீ விஷ்ணு கிட்ட 10 வருஷமா நான் பல கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவர் எப்பயுமே குடிச்சிட்டு என்னை போட்டு அடிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ற பிஸ்னஸ் எல்லாம் இல்லீகலா லீகலா எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. அதை நான் கேட்டா கூட என்னை போட்டு அடிப்பாரு. நானும் அவரும் கிண்டிக்கு கார்ல போயிட்டு இருந்தப்போ போறப்பே எங்களுக்குள்ள சண்டையாயிடுச்சு. அந்த சண்டை ரொம்ப அதிகமானால காருக்குள்ள வச்சு என்னை அடிச்சு என்னோட வாயெல்லாம் கிழிச்சிட்டாரு. அதனால என்னோட பல்லு எல்லாமே உடஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு. அப்படி இருந்துமே நான் விஷ்ணு சரியாயிடுவாரு, என்னோட குழந்தைங்களுக்கு சரியான அப்பாவா இருப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரோ அப்போவே இதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவில் என்னை பற்றி நிறைய தப்பான விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அது எதுவுமே என்னை பாதிக்கல. ஏன்னா இதை விட அதிகமாக கெட்ட வார்த்தையிலலாம் என்னை திட்டியிருக்காரு. ஆனாலுமே என்னோட குழந்தைங்க பயந்து தான் என் கூட இருக்காங்க அப்படின்னும் என்னோட ஃபேமிலி பற்றியும் ரொம்பவே பேசிட்டாரு. இதனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் விஷ்ணு கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே நாங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப நார்மலாக வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இதே மாதிரி தான் பல பெண்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே வெளியில் இந்த மாதிரி நார்மலாக காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு அஷ்மிதாவை கொடுமைப்படுத்தினதுக்கான ஆதாரமாக ஆடியோ வீடியோ ப்ரூஃப் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தியும் திரும்பியுமே இன்டர்வியூவில் என்னை பற்றியே தப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களோட அம்மா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நான் இவங்களை போயிட்டு நம்பிட்டு இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னோட காதல் கல்யாணம் எல்லாமே என் கண்ணு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளையும் 10 வருஷமாக விஷ்ணு அவங்களை கொடுமைப்படுத்தினதாகவும் இப்போ வெளிப்படையாக வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே என்ன இவங்க 2 பேருமே மாற்றி இப்படி குற்றச்சாட்டாக வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லியுமே எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துல யார் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்ற குழப்பம் இப்போ எல்லாத்துக்குமே வந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த கேஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.